ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்மளோட உழைப்பு என்னைக்கும் வீண் போகாதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இருந்தாலும் சமூக வலைத்தளங்கள்ல ஆக்டிவா இருக்கிற நம்மள பல பேருக்கு சமீபத்துல பரிச்சயமான உதாரணத்தை சொன்னா இன்னமும் சிறப்பா இருக்கும் இல்லையா? சமீபத்துல சமூக வலைத்தளங்கள்ல செம வைரலான நம்ம சினிமா பாடகர் சத்யன் எப்பவோ 2004ல பாடின பாட்டு. அதுவும் சென்னையில இருக்கிற தீவுத்திடல் பொது அரங்குல சாதாரண ஆர்கெஸ்ட்ரா சிங்கரா ஒடிசலான ஒரு இளைஞன் அவ்வளோ டெடிகேஷனோட அன்னைக்கு பாடின பாட்டு அவரே நினைச்சு பார்க்கல. 22 வருஷம் கழிச்சு அப்படி ஒரு ஹிட். மனுஷன் சேனலா உட்காந்து இன்டர்வியூ குடுக்கிறாரு. 10 வருஷம் முன்னால அவருக்கு இருந்த மன உளைச்சல் காணாம போயிடுச்சுங்கிறாரு. புது தெம்பு அவர் முகத்துல, பேசுற பேச்சுல. உன்னி கிருஷ்ணன் பாடின ரோஜா ரோஜா பாட்டு உன்னைய விட பாடகர் சத்யனுக்கு செம வாய்ப்பை கொடுத்திருக்குன்னா அது உண்மைதானே? இத்தனைக்கும் சத்யனே சினிமாவுல ஒரிஜினலா பாடின கலக்க போவது யாரு கூட இன்னைக்கு ட்ரெண்டிங்கில இல்ல. அவரு ஆர்கெஸ்ட்ரால பாடின ரோஜா தான் உண்மையான ட்ரெண்டிங். சத்யன் சமீபத்துல கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவுல ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியில பாடினாரு. அடுத்தது மலேசியாவுல இன்னொரு பெரிய இசை நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு. 21 வருஷம் முன்னால அன்றாட சம்பாத்தியத்துக்காக கண்கள்ல கனவுகளோட ஏக்கத்தோட ஆனால் மிகவும் நேர்த்தியாக பாடுன அந்த சத்யனின் உழைப்பு இன்னைக்கு சரியான முறையில சேர வேண்டிய ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அவருக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைச்சிருக்கு. சூப்பர் விஷயம் தானே இது? இது மாதிரி இன்னும் நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. See you